வட்டனப்பள்ளி அடுத்து தேசப்பள்ளி கிராமம். குரு பூஜைனா என்னன்னு தெரியாது. ஆனால் சாமி சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு இது 5 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் குரு பூஜை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாமி வந்து யாராவது ஒருத்தர் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து திருக்குறிப்பு தொண்டர் குரு பூஜையை செய்ய சொன்னார். அவரை பற்றி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சு நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். சாமியோட அறிவுறுத்தலின் பேரில் ஒரு எளிமையான குடும்பம். நாங்கள் எங்களுக்கு வாழ்கிறதுக்கான எளிய வழி தான். ஆனால் இப்போ இறைவன் வந்து எங்களுக்கு வழி காட்டுறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது குடும்பம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா தொழிலும் சரி குடும்பமும் சரி நல்லபடியாக வாழ வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரால் தான். அவர் சொல்லி இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். திருக்குறிப்பு தொண்டரோட அருளும் திரு பைரவ சாமிகளோட அருளும் தான் எங்களுக்கு இன்றைக்கி வழிவகுத்துட்டு இருக்குது. இதுவரையும் எங்களால் ஒரு கோவில் அப்படின்னுனா உள்ளே போக முடியாது. ஆனால் இன்றைக்கி சாமி பார்த்திங்களன்னா எங்களை கோயிலுக்குள்ளே வரைக்கும் போய் சாமியை உங்கள் கையால் தொட்டு கும்பிடுங்க, உங்கள் சாமி உங்கள் சாமியை நீங்கள் எப்படினாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், கொண்டாடலாம், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுத்தாரு. அந்த வாய்ப்புனால தான் இன்றைக்கி நாங்கள் மேலும் வளர்ந்து இன்றைக்கி ஒரு நிற்கிறோன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாமிகள் தான். குரு பூஜை பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எளிமையாக தான் ஆரம்பித்தோம். கொஞ்சம் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு செய்ய ஆரம்பித்தோம், கோவிலே செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கொஞ்சம் அடியாருங்களை கூப்பிட்டு செய்யுங்க, அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒவ்வொரு டைம் ஒன்று சொல்லும் போதும் ஒன்று சேர்த்தி சொல்கிறாரு. அப்போ செய்யும் போது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார் அதை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துனுக்கிறோம். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாமி தான் காரணம். எனக்கு பார்த்திங்கன்னா 2 பெண் பிள்ளைங்கள். நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன், சாமி இந்த குரு பூஜை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு அப்புறம் யார் செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாமி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கும், அந்த வாரிசு வந்து பைரவரோட அருளால் தான் கிடைக்கும், அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி எங்களுக்கு நிரூபித்து காட்டினார். ஒரு ஆண் வாரிசு கொடுத்து அந்த திருக்குறிப்பு தொண்டர் அவரோட வழியாக செய்கிறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு கொடுத்துருக்குறாரு. இது சத்தியம்.